இல்லன்னா நீங்க வேற ஏதாவது கமிட்மெண்ட் வாங்கிருக்கலாம். சேயிங் இட்ஸ் ஓகே. நீங்க ஒரு கேமியோலயாவது வந்துட்டு போங்க இல்ல அது அப்படின்ற அது அது பண்ணலாம். பட் ஆனா எனக்கு அத விடவுமே ஆசை இருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ டூ மாஸ்டர் வித் ஹிம் அகைன். ஐ மீன் எல்லாரும் லியோ 2 நெனச்சிட்டுருந்தாங்கன்னா, ஐ வாண்ட் டூ டூ மாஸ்டர் 2 வித் ஹிம். ஏன்னா ரியலி? ஓகே. ஐ திங்க் தேர் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டோரி விச் இஸ் நாட் செட் தட். அது ஒரு கம்ப்ளீஷன் இல்லாம அந்த படத்துல இருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ டூ தட் ஃபிலிம். அண்ட் அதுல எனக்கு அவர ஜேடியா பார்க்கறதுக்கு அந்த வைப்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெர்சனலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர. அந்த நான் நான் ஒன்று சொல்கிறேன். நீ வந்து பேசாம படமே நடினா. என்னடா திடீர்னு இப்படி சொல்கிற? அரசியல் களத்தில் இறங்கி 1.5 வருஷம் ஆனதுக்கு ஒரு படம் நடினான்னு சொல்லு. ஆமாம், வேறு வழி பாருங்க. எவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறாங்க படம் எடுக்கிறதுக்கு. லியோ 2 என்ன, மாஸ்டர் 2 என்ன, எப்படி இருக்கும்? மாஸ்டர் 2லாம் அப்படியே ஃபினிஷிங் வைக்க முடிச்ச ஃபஸ்ட் ஒன்ல ஃபினிஷிங் பண்ணாமே போயிட்டாப்புல லோகி. அதில் கண்டென்ட்டு உன்னை ஜேடியா பார்க்கணுன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த பக்கம் லியோவை பார்க்கணுன்னா எப்படி இருக்கும் நினச்சி பார்த்தாவே வேறு லெவல் வேறு லெவல். ஆனால் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கன்னா, இங்கே வந்து இவங்க கூட இந்த இத்து போன அரசியல்வாதியும் கூட கஷ்டப்பட்டு போட்டி போட்டுக்கிட்டு நீ ஒரு நல்ல அரசியலை தமிழ் சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் இந்த தமிழ் மக்கள் அதை புரிஞ்சிக்காம அவங்களையும் சேர்ந்து உன்னை நோக்கடிக்கிறாங்க, நொங்கெடுக்கிறாங்க. இதெல்லாம் நீ சமாளித்து 2026 எலெக்ஷனை பேஸ் பண்ணி நாங்கள் உங்களை ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கணும். எவ்வளோ பெரிய சேலஞ்சான விஷயம். இதுக்கு இடையில கருத்து கணிப்பின்னு வேறு ஒருத்தர் எடுக்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியல. இவங்களே எடுக்க விட்டு வேணுங்கனே வஞ்சனை பண்ணுறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. ஒருத்தன் என்னடானா இங்கே போகிற நிறுத்தினா அதுக்கு நாங்கள் தான் காரணம்னு மாரில் அடிச்சுக்கிட்டு கும்பிட்றான். இவங்க இந்த அளவுக்கு இப்போயே இப்படி போய் சொல்கிறாங்களே, அப்போல்லாம் எப்படி போய் சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சா எனக்கு பதறுது. நெஞ்செல்லாம் பதறுது மக்களே, நெஞ்செல்லாம் பதறுது. வாங்க, எந்த அளவுக்கு கழுவி இவங்களை ஊற்றுனாலும் இவங்க திருந்த மாட்டாங்க. பட் இருந்தாலும் என்ன பொய் சொல்கிறாங்கன்னா அது நமக்கு தெரியணும்ல. அதையாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல. என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணி விட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்க நண்பா, நண்பீஸ். என்னமோ இப்போலாம் நிறையா பேர் சூப்பர் தேங்க்ஸ்லாம் பண்ணுறீங்க. என்னன்னு தெரில, என் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். மலேசியாவில் இருந்தெல்லாம் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவருக்கெலாம் ரொம்ப பெரிய நன்றி. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அன்பை நீங்கள் பலவாறாக காமிச்சிட்ருக்கீங்க. என்னால் முடிஞ்ச ஒரே ஒரு சேவை, நான் உங்களை மகிழ்விக்கும் வகையிலும் உங்களுக்கு புரியும் வகையிலும் கரண்ட்டு பாலிடிக்ஸ் எடுத்து பேசுகிறது தான் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா சொல்லிவிட்டு வாங்க உள்ளே போவோம். நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக முன்னாள் ராணுவர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரையும் இணைத்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பேரணியை நடத்துகிறார். பேரணி முடிவதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் அறிவித்து விட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள், தளபதியுடைய சாதனையில் இதுவும் ஒன்று. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த கருணாஸ் இருக்கானே, அவனை நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், ஒன்றுமே புரியல மக்களே, ஒன்றுமே புரியல. எப்படி போய் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியா காலகட்டத்தில் இருக்கோம். நிமிஷத்துக்கு அப்டேட் வந்துகிட்ருக்கு. எங்கே என்ன நடக்குதுன்றது வந்து ட்விட்டர்லேருந்து, இன்ஸ்டாலேருந்து, டிக்டாக்லேருந்து எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் சர்றன்னு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் இஷ்டத்துக்கு அடித்து விட்றான் பார்த்தீங்களா? ஏண்டா நீங்கள்லாம் ஒரு 5 கிலோமீட்டருக்கு எல்லாரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு பேரணி நடக்க இங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னே அங்கே போகிற நிறுத்திட்டாங்களா? ஐயோ முடியலடா. இப்படி தாண்டா பண்ணீங்க. இப்படி தாண்டா ஸ்ரீலங்காவில் போர் நடக்கும் போதும் கலைஞர் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு காலையில் போய் படுத்தார். அந்த பக்கம் ஒரு பொண்டாட்டி, இந்த பக்கம் ஒரு பொண்டாட்டி, அந்த பக்கம் ஒரு கூலர், இந்த பக்கம் ஒரு கூலர். காலையிலேருந்து சாயந்தரம் படுத்தார். அதுக்குள்ளேயும் போர் அங்கே நின்று ஜூஸை குடிச்சு கிளம்பிட்டார். டேய், இன்னைக்கு எத்தனை நாளைக்கு தாண்டா இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணுவீங்க மக்கள்கிட்ட? நாங்கள் இவ்வளோ டெக்னாலஜி இருக்க காலகட்டத்தில் இந்த அளவுக்கு நீங்கள் புழுகுறீங்கன்னா, அப்போ இந்த மாதிரி எவ்வளோ புழுகி எங்கள் அப்பா அம்மாலாம் ஏமாற்றிருப்பீங்க. இப்படியே புழுகி தான் நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக ஆண்டுகிட்டு இருந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து ஆப்பு வைக்கிற மாதிரி ஒருத்தர் வந்தோடனே இன்றைக்கி உங்களுக்கு அரளுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு திடீரிங்கல்ல. ஆனால் இவ்வளோ கேவலமான ஒரு அரசியல் நீங்களாம் பண்ணக்கூடாதா? எத்தனை வருஷம்டா எப்படி இவ்வளோ கேவலமாக அரசியல் பண்ணுறீங்க? கடைசி காலத்தில் இப்போயாவது நல்லது பண்ணுங்களேன்டா. கலைஞர் இருந்தார், சரி அவர் போகிற காலத்துலேயாவது மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு போவார்னு பார்த்தா அதையும் பெருசாக பண்ணாமல் எனக்கு என்னென்னு போய் சேர்ந்துட்டார். சரி, அவர் பிள்ளை இப்போ ஸ்டாலின் வந்திருக்காரு. சரி, அவரோட பிள்ளைக்கு தான் அடுத்த சிஎம் பதவி கொடுக்க போகிறாரு. பட் ஓகே, கொடுக்கறதுக்கு முன்னாடி கோடி வீடியோ சேர்த்து வச்சுருக்கீங்களே, இந்த மக்களுக்கு கொஞ்சம் நல்லது செஞ்சுட்டு போவோம் அப்படின்ற அந்த நினப்பு ஏன் உங்களுக்கு வரவே மாட்டேங்குது? அவ்வளோ என்னடா பைத்தியம் பண ஆசை பிடிச்சவங்களா இருக்கீங்க எல்லாரும், எங்களுக்கு புரியல.
அதுவும் நீ கருணாஸ் முன்ன மாதிரிலாம் ஒரு மாமா வேலை பார்க்குறவன் கூவத்தூர் மாமான்னு உனக்கு பேர் வச்சுட்டு நீ அங்கே காசு கொடுத்தாலும் அங்கே போய் காலை நக்குவ, இங்கே காசு கொடுத்தாலும் இங்கே வந்து காலை நக்கிற ஒரு கம்யூனிட்டி பர்சன் தான் நீ. அதில் ஒரு மாட்டு கருத்தே கிடையாது. அப்படி இருக்கும்போது வாய்க்கு வந்தது இஷ்டத்துக்கு அடிச்சு விட்ற. நான் இன்னொன்று கேட்குறேன், இப்போ இதுலேருந்தே தெரியுது அப்போ நீங்களும் வந்து பிஜேபியும் கூட்டு கலவானீங்கன்னு. இங்கே எந்த கட்சிகளுமே அதை வந்து மீன்ஸ் எப்படி சொல்கிறது சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு இப்போ போராட்டம் ஒன்றுமே பண்ணலை. நீங்கள் மட்டும் எதுக்கு பண்ணுறீங்க? நீங்கள் வந்து அப்போ பிஜேபிக்கு அவருக்கு வந்து சிம்பாலிக்காக வார்னிங் கொடுக்குறீங்க. சார் பாருங்கள் நாங்கள் உங்களுக்காக எவ்வளோலாம் மெனக்கேட்டுறோம், எவ்வளோலாம் போராடுறோம், எங்கள் மேலே இடி ரைட்லாம் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைட் நோட்டு கொடுக்குறீங்க. ஆனால் உங்களை மாதிரி அயோக்கிய பயலில் இந்த உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாதா? இப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய பைய கூட்டத்தை இன்றைக்கி நல்ல வேலை தளபதி உள்ள களத்தில் இறங்கலைனால நாங்களாம் அரசியல் நோக்கி பேசுகிறோம், அரசியலை பார்க்குறோம், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னா இந்த சாக்கடைக்குள்ளே எவன்டா வர்றது, இந்த சாக்கடை எவன்டா வந்து பார்க்குறது, எக்கெடுக்கிட்டு போங்கடா தமிழ்நாடு அரசியல், எவன் வந்தான்னா வரலைனா என்னன்னு சொல்லிட்டு அப்படி இருந்துக்கிட்டு இருந்தோம் நாங்களாம். உண்மையே நானே அப்படி இருந்துட்டு என் வயசுக்கு நானே அப்படி இருந்துருந்தேன்னா இப்போ இன்றைக்கி 2K கிட்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம். பட் இன்றைக்கி அத்தனை இளைஞர்களையும் இன்றைக்கி அரசியலுக்குள்ளே வர வச்சு அரசியல் என்ன மாதிரியான தில்லாலங்கடிலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத ஒவ்வொரு இளைஞனும் புரிஞ்சுக்கிறான். இன்றைக்கி எல்லா கட்சியிலையுமே இளைஞர்களை சேர்க்கறதுக்கு முன்னாடி நிற்கிறீங்க. அது திமுக இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், பாமக, விசிக, எந்த கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கி அவங்க கட்சியில் எப்படியாவது இளைஞர்களை சேர்த்துடணும் அப்படின்னு குறியாக இருக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி இளைஞர்கள் வாக்கு தான் மிகப்பெரிய வாக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு அரசியல் புரிதலுக்குள்ளே எல்லா இளைஞர்களுமே அந்தந்த கட்சிகள் இன்றைக்கி எடுக்கிறீங்க. இது தாண்டா மாற்றம். இந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கு தான் ஒரு தலைவன் தேவை. அந்த தலைவன் தான் இன்றைக்கி தளபதி. அவர் இன்னும் அரசியல் வந்து முழுசாக இறங்கலை, அரசியலில் வந்து இன்னும் ஒரு தேர்தல் சந்திக்கலை, இன்னும் எதுவுமே பண்ணலை. ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தையும் அவருக்கு இருக்கக்கூடிய சக்தியையும் பார்த்துட்டு இன்றைக்கி ஒவ்வொருத்தனும் அரண்டு ஒவ்வொரு கட்சியிலையும் இளைஞர்கள் உள்ளே இழுக்கிறீங்க பாருங்கள். இது தாண்டா தளபதியோட வெற்றி. இந்த வெற்றியை உங்களால் இத்தனை வருஷமாக எவனாலுமே கொடுக்க முடியல, ஆனால் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ 2026 என்ன ஆகுது அப்படின்றத மக்கள் பார்ப்பாங்க. ஆனால் கண்ட கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் வச்சு கலாய்க்கிறதுலாம் வந்து எப்படி அப்படின்றத இப்போ தான் பார்ப்போம். 2026 சிஎம் ஆக போகிறது நம்ம தளபதி தான் ஆக போகிறாரு. தளபதினாக ஸ்டாலின் இல்லை, இளைய தளபதி விஜய் அவர்கள் தான் சிஎம் ஆக போகிறாரு அப்படின்னு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வெளியேறு. ஆமாம், ஒரு முக்கியமான இந்தியாவிலே மிக முக்கியமான ஒரு கருத்து. 234 சீட்ல ஜெயிக்கிறது சாதா பூபதி. அதேதான் 260 ஜெயிச்சாதான் ஆள் தொட்ட பூபதி. எங்கால யாரு? அணில் தொட்ட பூபதி. மித்ரா ஒப்பீனியன் போல் ஏதோ மித்ரான்னு இருக்குதோ போல் மித்ரா. ஆமா போல் மித்ரா. அதை பி எடுத்துருங்கப்பா, அதை எடுத்தாதான் அந்த கருத்து. இந்த 2 களவாணி பயலுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு என்ன இஷ்டம் இதுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எடுத்துட்டக்கூடாது, இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் இவங்க எடுத்து வச்சுருக்க இந்த கருத்து கணிப்பு உண்மையாலுமே சரியா தவறா அப்படின்றத வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கருத்து கணிப்பு அப்படின்றது வந்து ஒன்ஸ் எலெக்ஷன் வந்தோடனே எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ இதுக்கு முன்னாடி கூட இந்த பிரசாந்த் கிஷோர்லாம் வர்றதுக்கு முன்னாடி கட்சிக்குள் வர்றது வச்சு வந்துட்டு போனார் பார்த்தீங்களா 2வது வருஷத்துக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி கூட ஒரு கருத்து கணிப்புலாம் எடுத்தாங்க, வச்சாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இந்த மித்ரா போல் அப்படின்ற இந்த கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு ரிலேபிள் கம்பெனியாக ரிலேபிள் சோர்ஸா அப்படின்றது வந்து கன்ஃபார்மாக நமக்கு தெரியல. நமக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அது அப்படியே நம்ம கொடுத்தனோம் நம்ப முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து இந்த போல கூட இவங்க வந்து பொய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நான் மித்ரா போல்னு உள்ளே சர்ச் பண்ணி பார்த்தேன். பெருசாக எனக்கு ஒன்றும் அதில் பிடிபடலை. அது எந்த கம்பெனியோட ஒரு பார்ட்டா இல்லை வந்து சிஸ்டர் கன்சனா இல்லை தனியான குரூப்பா அப்படின்ற எந்த டீட்டெயில்ஸும் பெருசாக நமக்கு வெப்சைட்டில் கிடைக்கல. ஸோ இவங்க அந்த மாதிரி ஒரு போல் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இப்போ கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பட் இது நம்ம வந்து பாசிட்டிவாக பார்க்கணுமா நெகட்டிவாக பார்க்கணுமான்னு கேட்டால் இவங்க கலாய்க்கிறாங்களே நம்ம வந்து கோவப்படுறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு போலை வந்து அஃபீஷியலாக ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனி கொடுக்காத ஒரு போலை நம்ம வந்து பெருசாக வந்து கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது இவங்களே தயாரித்த ஒரு ஃபேக் போலா கூட இருக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல கேட்கலாம், ஃபேக்காக இருந்தாலும் தளபதி தானே நம்பர் 1ல் வச்சுருக்காங்க, டிஎம்கே நம்பர் 2ல் தானே வச்சுருக்காங்க, ஏன் இவங்க அதை ஃபேக்காக பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். பட் இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி ஒரு போலி ஃபேக் போலை வச்சு பாருங்கள் தமிழக வெற்றி கழகம் வந்து நம்பர் 1 காமிச்சிக்கிறாங்க. ஸோ இவங்க தான் வந்து அது காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க, இவங்க தான் இதை கொடுத்து வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த வேலையை பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு போலி கிரியேஷனை தமிழக வெற்றி கழகத்தின் மேலே போத்துறதுக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு ஈனத்தனமான வேலையை வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது.
புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு போல் ஏஜென்சியே இல்லை, இது வந்து பெருசாக எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு தேடி பார்க்கும்போதும் இந்த மாதிரி ஒரு ஏஜென்சி யார், அவங்க வந்து அஃபிஷியலாக இது எந்த வெப்சைட்டில் போட்டிருக்காங்க அப்படின்ற பெரிய விஷயங்கள் நமக்கு டீட்டெயில் கிடைக்கலைனாலும், அப்போ இந்த போல் வந்து நிறைய இடத்துல போய் சேரும்போது இன்றைக்கி பார்க்கும்போது தளபதி நம்புற மாதிரி இருக்கா அப்படின்ற கேள்வியும் வைப்பாங்க. நான் டிஎம்கே நம்பர் 2ல் இருக்குது அப்படின்னு இதை பார்க்கும்போது இது உண்மையான போலிங் மாதிரி தெரிலையே அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு மக்கள் வந்துடுவாங்க. அப்போ தமிழக வெற்றிகளும் ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்த கூட பண்ணுவாங்களா, அப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலைமையை தான் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இவங்க கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போலிங்கை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு அஃபீஷியலான ஒரு போலிங் கம்பெனி இதை வெளியிடுறாங்க, இல்லை ஒரு பேப்பர் ஒரு பத்திரிகை நிறுவனத்தை சார்ந்த ஒரு துறை வந்து இதை வந்து எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை நம்பலாம். உதாரணத்துக்கு நம்ம ரங்கராஜ் பாண்டியெலாம் பார்த்தீங்கன்னா சாணக்கியா அவருடைய சேனலுக்காக தனியாக அவர்லாம் வந்து ஓட் போலிங்லாம் எடுக்கிற ஒரு டைப் ஆஃப் பர்சன் தான். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறவங்களா இருந்தால் கூட நம்ம வந்து அது ரிலேபிளாக நம்ப முடியும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போல் மித்ரா அப்படின்ற இந்த போலிங்கை இவங்க எடுத்து கொடுத்த இந்த ஒரு விஷயத்தை நம்பலாமா வேண்டாமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் நம்புகிற கேட்டகரியில் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஒரு போலிங்கில் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருந்துச்சு, முதல் இடத்துல டிஎம்கே இருந்துச்சு. ஸோ அதை நம்ம வந்து இன்றைக்கி இருக்க கேல்குலேஷன் பிரகாரம் அதுதான் உண்மை, அதை மறுக்கவும் முடியாது. ஏன்னா இன்னை வரைக்கும் தளபதி அவர்கள் அவருடைய கருத்தை கொண்டு போய் இன்னும் மக்களிடத்தை வைக்கவே இல்லை, அவரோட மேனிஃபெஸ்டோ என்னன்னு மக்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி அப்படின்றது பார்த்திங்கன்னா இளைஞர்களும் அவரை பிடித்த நபர்கள் மட்டும்தான். ஸோ பொதுஜன மக்களுக்கு பிடிக்குமா, பொதுஜன மக்கள் இன்னும் வந்து விஜய் அவர்களை ஏற்றுட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் சில பல பேர் விரும்பி இருந்தாலும் பொதுவான மக்கள் வரணும் அப்படின்னா, இல்லை அந்த கட்சியை சார்ந்தவர்களே பல கட்சியிலே சார்ந்தவங்களே தமிழக வெற்றிகளுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான தேவை என்னென்னா தமிழக வெற்றி கழகத்துடைய மேனிஃபெஸ்டோ என்ன, தளபதி அவர்கள் என்னெல்லாம் செய்ய போகிறார் மக்களுக்கு அப்படின்ற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு போலிங் வருதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எண்ட் ஆஃப் த இயர்லையோ இல்லைன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயோ ஒரு போலிங் வருது அப்படின்னா, ஒரு பிப்ரவரியில் போலிங் வருதுன்னு பார்த்துன்னா நம்ம அப்போ வந்து அதை ஒத்துக்கலாம். யார் நம்பர் 1ல் இருக்கா, யார் நம்பர் 2ல் இருக்கான்னு சொல்லிட்டு அதை வந்து உண்மையாலுமே ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ எடுத்து போடும்போது நமக்கு ஒரு புரிதல் வரும். ஸோ இதில் எது உண்மை எது பொய்ன்றது அப்போ தெரிய வரும். ஆனால் அப்பையும் பயங்கர தில்லாலங்கடி நடக்கும். பல மீடியாக்கள் பல பெரிய பெரிய கட்சிகள் அவங்களுடைய பெயர் முன்னாடி வரணுன்றதுக்காக கோடிக்கணக்கில் பணத்தை இறக்கி போலிங்கில் நம்பர் 1 ஆக்கிறதுக்கான எல்லா வேலையும் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே போலிங் ஈலிங் எல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் 26 எலெக்ஷனில் மக்கள் யாரை தேர்வு பண்ணி முடிவு பண்ணி சிஎம் ஆக்க போகிறாங்க அப்படின்றது மக்கள் கையில் இருக்குது. ஸோ அந்த மக்களை போய் எப்படி சேர போகிறோம் அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்தோட கையில் இருக்குது. அப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன மாதிரியான விஷயத்தை செய்ய போகுது, தளபதி என்ன மாதிரியான விஷயத்தை முன்னெடுக்க போகிறாரு, எப்படிப்பட்ட நபர்களை மக்களிடத்தில் போய் சேர்கிற அளவுக்கு அவருடைய கட்டமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்றத தளபதி அவர்கள் தான் முடிவு பண்ணும். ஸோ அதற்கேற்ற மாதிரி அரசியல் புரிதல் உள்ள மக்களை நெருங்கி பழகக்கூடிய நபர்களை தளபதி அவர்கள் இன்னும் அவருடைய கட்சியில் நிறையா சேர்க்கணும். நிறைய பேரை வந்து எடுத்து பேச்சாளர்களை மட்டும் எடுத்து பயன் இல்லை, மக்களை போய் சந்தித்து மக்கள்கிட்ட போய் கட்சியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபராக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு புரிதலான நபர்களை எடுத்து கட்சியில் மேலும் மேலும் அவங்க சேர்த்தாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாகவே இருக்குது.